ஜீ தமிழ் சரிகமபா சீனியர் சீசன் 4ல மற்றும் ஒரு ப்ரோமோ வந்துட்டு வெளியாக இருக்குது. சும்மா அட்டகாசமாக இருக்குது இந்த ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரோமோல யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா தனியா நம்மளுடைய விஜயலோஷனை பற்றி ஒரு ப்ரோமோ தான் இது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். விஜயலோஷன் வந்துட்டு கார்த்திக்கிட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா மெகா ஆடிஷன்லயும் சரி, இந்த ஒரு ரவுண்ட்லயும் சரி, இவர் வந்து கார்த்திக்கோட பாடலை தான் எடுத்து பாடியிருக்கிறாரு. இப்படி பாடினதால மட்டுமே ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடல. அதை அவரே சொல்லியிருக்காரு. நான் அவங்களுடைய பிகெஸ்ட் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கார்த்திக் சார் தான். இந்த இன்ட்ரோ ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய கார்த்திக் சார் வந்திருக்கிறாரு. அப்படி வந்த கார்த்திக் சார்கிட்ட தான் வந்துட்டு விஜயலட்சன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம செம்மையா அட்டகாசமா இந்த பாட்டை பாடி கார்த்திக் சரி அப்படின்னு வேற லெவல் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அந்த அளவு வியந்து பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய விஜயலட்சனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தூள் கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். கார்த்திக் சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய விஜயலட்சனை பார்த்துட்டு சூப்பரா பாடுறாரு, நீ வந்துட்டடா டாப் 10க்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு விஜயலட்சனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல தெரித்தனமா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும். விஜயலோஷன் வந்துட்டு சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3ல வந்து பாடியிருக்கக்கூடிய நம்மளுடைய கனிஷ்கர மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும். பாட்டு மட்டும் இல்ல, ஸ்டைலும் சும்மா வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். செமையான ஸ்டைலான மூமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஒரு தருணத்தையே நம்மளுடைய விஜயலோஷன் வந்துட்டு கியூட்டான மூமெண்ட்டை வந்து மாத்திடுறாரு. ஜட்ஜஸை பார்த்து கிஸ் பண்றதா இருக்கட்டும், ஆடியன்ஸை பார்த்து எந்த மாதிரி செமையான கியூட்டான சின்ன சின்ன ஆக்ஷன்லாம் போடும்போது பார்க்கறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கியூட்னஸா இருக்கட்டும், பாடுற திறமையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மயங்கி போன நம்மளுடைய கார்த்திக் சார் அப்படியே ஓடி வந்து நம்மளுடைய லோஷனுக்கிட்ட வரும்போது விஜயலோஷன் ஓடி போய் கார்த்திக் சார் இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டாரு. நம்மளுடைய அர்ச்சனாவும் மேலதிகமா விட்டுறாதன்னு சொல்ல இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு நம்மளுடைய விஜயலோஷன். நான் டைட்டில் அடிக்கிறேன்னா இல்லையோ சார், உங்களை இப்படி பக்கத்துல பார்த்ததே எனக்கு ஒரு டைட்டில் அடிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கார்த்திக் சார் அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு நம்மளுடைய விஜயலோஷன். இதை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு அழகான ஒரு மூமெண்டாவுமே இது இருந்தது. அதோட மட்டும் இல்லாம விஜயலட்சன் தன்னுடைய ஆசையை சொல்லியிருந்தாரு, இந்த பாட்டை ஒரு 2 லைன் இவங்களோட சேர்ந்து பாடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. ஒரே மாதிரியான வாய்ஸ், ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படியான கியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. இதனுடைய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படா இந்த ரவுண்ட் வரும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை தூண்டுது இந்த ஒரு ப்ரோமோ. உங்களுக்கு இந்த ப்ரோமோ என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு? விஜயலட்சனோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நீங்க எந்த அளவு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.